முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2011ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்றது முதல் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற லட்சியத்துடன் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் எண்ணற்ற நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் நிலை என்ற உன்னத குறிக்கோளுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நல்ல விளக்குக்கு வெளிச்சம் எப்படியோ, நல்ல வயலுக்கு விளைச்சல் எப்படியோ, அப்படித்தான் நல்ல ஆட்சியில் மக்களுக்கு நிம்மதி வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் மக்களின் வாழ்வில் இருள் சூழ்ந்திருந்த நிலையில் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் விடிவெள்ளியாய் வீறு கொண்டு எழுந்து மக்களின் மகத்தான ஆதரவுடன் அரியணையில் அமர்ந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 57 மாதங்களாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் சாதிக்க முடியாத பல அரிய சாதனைகளை புரிந்து பல வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை பெருமைப்பட செய்துள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் நிலை என்ற உன்னத குறிக்கோளுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய தலைமையின் கீழ் செயல்படும் 36 துறைகளில் ஒன்றான சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத் துறையில் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 வழிகாட்டுதலின்படி முன்மாதிரியான நோக்குடன் பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்பட்டும் செயல்படுத்தப்பட்டும் வருகின்றன. திருமண வயதை எட்டியும் வறுமை காரணமாக திருமணம் செய்ய முடியாமல் மனம் வாடும் ஏழை பெண்களின் வாட்டத்தை போக்கும் வகையில் 2011ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி முதல் அனைத்து திருமண நிதியுதவி திட்டங்களின் கீழ் திருமாங்கல்யம் செய்ய தங்க நாணயம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருமண நிதியுதவி திட்டங்களின் கீழ் பெண்களுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் நிதி உதவியுடன் திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் தங்க நாணயம், மேலும் பட்டம் மற்றும் பட்டய படிப்பு முடித்த பெண்களுக்கு திருமண நிதி உதவி 50,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டு திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. இந்த திருமண நிதியுதவி பெறுவதற்கான ஆண்டு வருமான உச்ச வரம்பினை 24,000 ரூபாயிலிருந்து 72,000 ரூபாயாக உயர்த்தி ஏழை பெண்களின் வாழ்க்கையில் புத்தொளியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்படுத்தியுள்ளார். இதுவரை திருமண நிதி உதவியாக 7,72,643 பெண்களுக்கு 2,537 கோடியே 74 லட்சம் ரூபாயும், திருமாங்கல்யம் செய்வதற்காக 2,844 கிலோ தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. தங்கத்தாரகை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நீட்டிய உதவிக்கரங்களை பற்றி மேலெழுந்து நின்று வாழ்வாங்கு வாழும் பெண்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கோடான கோடி நன்றிகளை காணிக்கையாக்குகின்றனர். வணக்கம், என் பேர் திவ்யா. நான் டிகிரி முடிச்சிருக்கேன். அதனால அம்மா திருமண உதவிக்காக எனக்கு 50,000 + 4 கிராம் தங்கமும் கொடுத்ததால எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். இதனால் எங்கள் அப்பாவும் அம்மா மிகவும் கஷ்டத்தில் இருந்ததால் அதுவும் எங்களுக்கு சீர்வரிசை வாங்கவும் திருமண உதவிக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அம்மாவுக்கு மிகவும் நன்றி. என் பேர் வடிவம்பால். நான் சென்னை ஆயிரவிளக்குலேருந்து வந்திருக்கிறேன். கணவர் இறந்து 4 வருஷம் ஆகுது. 4 பசங்க எனக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கோசம் அந்த நேரத்தில் அம்மா உதவித்தொகை வந்தது. 4 கிராம் தங்கமும் தாலிக்கு தங்கமும் கொடுத்தாங்க. அம்மா 50,000 ரூபா பணம் கொடுத்தாங்க ஏழை மக்களுக்கு கல்யாண செலவுக்கு. அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அம்மாவுக்கு நன்றி. என் பேர் லலிதா. நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அம்மா தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னோடய திருமணத்துக்கு அம்மா 4 கிராம் தங்கம் தாலி செய்கிறதுக்கும் 50,000 பணம் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப உதவியாக இருந்தது. நாங்கள் ஏழ்மையான குடும்பம். நாங்கள் எங்களுக்கு ஏழை மக்களுக்கு இது போல் பல நன்மைகள் அம்மா செஞ்சுட்டு வர்றாங்க. ரொம்ப நன்றி. அம்மா மட்டும்தான் ஆட்சி புரியணும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மீண்டும் அமோக வெற்றி பெற செய்வது என்பதில் மக்கள் உறுதியுடன் இருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல.